விடாத விஜய், இளையராஜாவிடம் ரகசிய டீலிங், மதுரை புள்ளிகளை வளைத்த போலீஸ், சீனுக்குள் வந்த டெல்லி. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் தலைமையில தாவேக ஆட்சி அமைஞ்சிருக்கக்கூடிய நிலையில ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய முயற்சியில சிலர் ஈடுபட்டதா வெளியான தகவல் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜா கிட்ட 35 கோடி வரைக்கும் பேரம் பேசினதா எழுந்த புகார்ல இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பா மேலும் 3 பேரை கைது செஞ்சு திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தமிழக அரசியல் சூழல் கடந்த சில வாரங்களாவே பரபரப்பா இருந்துட்டு வருது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா, இடைத்தேர்தல், கட்சி தாவல் அப்படின்னு பரபரப்பாவே நடந்துட்டு வரக்கூடிய நிலையில இப்போ எம்எல்ஏ ஒருத்தர் கிட்ட நேரடியா பேரம் பேசினதா சொல்லப்படக்கூடிய புகார் புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ இளையராஜா கடந்த ஜூன் 29ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் கிட்ட கொடுத்த புகார்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திருநாவுக்கரசு அப்படிங்கிறவரு தன்னை தொடர்பு கொண்டதா சொல்லியிருந்தாரு. ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில திருவல்லிக்கேணி போலீசார் பல பேரை கைது பண்ணிருக்காங்க. முதலா கைது செய்யப்பட்ட நாகராஜ், தியாகராஜ் அப்புறம் நரேஷ், இந்த 3 பேருமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட சகோதரர் அசோக் மூலமா தான் இந்த பேரத்துல ஈடுபட்டதா பகீர் தகவல் வெளியாயிருக்கு. அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவை ஆட்சிக்கு எதிராக செயல்பட வைக்கிறதுக்காக உயர் பதவியும் 35 கோடி வரையிலான பணமும் வழங்கப்படும் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லப்பட்டதா சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டோட உண்மை நிலையை கண்டறிய காவல்துறை பல்வேறு கோணங்கள்ல விசாரணைய விரிவுபடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இது தொடர்பா இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி, அவரோட சகோதரர் அசோக் குமார், இவங்க கிட்டையும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செஞ்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் தலைமறைவானாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் காவல்துறை சம்மன் அனுப்புச்சு. ஆனா அவங்க 2 பேரும் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. இந்த நிலையில தாவேகா எம்எல்ஏக்கள் கிட்ட ஹவாலா முறை மூலமா பணம் கைமாற திட்டமிடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதுக்கப்புறமா மத்திய விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறையும் விசாரணைய கையில் எடுத்திருக்கு. இது தொடர்பா சீக்கிரமாவே சோதனையும் கைது நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறதால தமிழக அரசியல் களம் பரபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த வழக்குல திடீர் திருப்பமா தாவேகா ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசின விவகாரத்துல மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மதுரையைச் சேர்ந்த கணேசன், ரகு பிரகாஷ், சாமியப்பன், இந்த 3 பேரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க. பேரம் பேசுறதுக்கு இடைத்தரகர்கள் மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்கலாம் அப்படின்னும், ஹவாலா பண பரிமாற்றத்துல இவங்க ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களை சென்னை கூட்டிட்டு போய் விசாரிக்க திருவல்லிக்கேணி போலீசார் திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு.